Good morning students. Today's our lesson is Unit 4 The Attic. இந்த கதையை வந்து எழுதினவங்க சத்யஜித் ரே அப்படின்னு சொல்றவங்க எழுதியிருக்காங்க. First of all, I will give you the gist of the story and then we will read the lesson. இப்போ அட்டிக் அப்படிங்கிற கதையில யார் இருக்காங்க அப்படின்னா அந்த கதை சொல்றவர் நேரேட்டர்னு கொடுத்துருக்காங்க. அந்த கதை சொல்றவரும் ஆதித்யா அப்படின்னு சொல்றவங்களும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட அவங்க ரெண்டு பேரும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். அவங்க ரெண்டு பேரும் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற அந்த பிஸ்னஸுக்கு பார்க்கறதுக்காக ஒரு ஊருக்கு வந்திருக்காங்க. அந்த ஊர் பக்கத்தில் தான் வந்து ஆதித்யாவோட பழைய அவங்க குடியிருந்த அவங்களுடைய வீடு எல்லாமே அங்கே தான் இருக்கு. அந்த ஊர் பேர் பிரம்மபூர். அந்த ஊருக்கு போகலாமான்னு நேரக்கர் கேட்குறாரு. அந்த ஊரை விட்டு வந்து ஆதித்யா வந்து 29 வருஷம் ஆயிடுச்சு. அவர் அங்கே மெட்ரிகுலேஷன் முடிச்ச உடனே அவங்க அந்த ஊரை விட்டுட்டு அவங்க ஹையர் ஸ்டடீஸுக்கு அவர் எங்கே வந்துட்டாரு, கல்கட்டா வந்துட்டாரு. அதனால அந்த ஊருக்கு பக்கமே அவர் போகவே இல்லை. சரி போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அவங்க ஊருக்கு போகிறாங்க. இந்த ஸ்கூலுக்கு போகிறாங்க. இந்த ஸ்கூல் பில்டிங் எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுக்கு. முதல் இருந்ததை விட இப்போ வந்து ஸ்கூல் பில்டிங் ரொம்பவே மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஆதித்யா வந்து அவங்க பக்கத்தில் இருக்க டீ கடை, நாகன் அப்படிங்கிற ஒரு அங்கிள் வந்து அவங்க பக்கத்தில் டீ கடை வச்சுருக்காரு. அந்த டீ கடையில் போய் டீ சாப்பிடலான்ட்டு ரெண்டு பேர் போகிறாங்க. அங்கே வந்து ஒருத்தர் இருக்காரு. அவரை பார்த்தோன்னே ஆதித்யாவோட முகமே மாறிடுது. ஆனால் அங்கே இருந்தவர் என்ன பண்ணுறாரு, வேகமாக வந்து ஆதித்யா பக்கத்தில் நின்று ஒரு போயம், தாகூர் எழுதின ஒரு போயத்தை வந்து மனப்பாடமாக ஒப்பிச்சுட்டு ஒரு கூடு போட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அப்போது அந்த நாகன் அங்கிள் சொல்கிறாரு, இவர் பேர் சசாங்கா சானியா. இவர் வந்து ஒரு பையனும் ஒய்ஃபும் இறந்த பின்னாடி இவர் வந்து இவங்க ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருக்காரு. பாவம், இவருக்கு கண்ணாடி வாங்குறதுக்கு கூட காசு இல்லாத அளவுக்கு இவர் வந்து கஷ்டத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை பற்றி அவர் சொல்கிறாரு. உடனே ஆதித்யா வந்து என்ன செய்கிறார், வேகமாக வண்டி எடுத்துகிட்டு திரும்ப போய் அவங்க பழைய வீட்டுக்கு போகிறாங்க. அந்த பழைய வீட்டில் போய் அந்த அட்டிக்னா என்ன சொன்னோம், அது வந்து ஒரு பரன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா லாஃப்ட் இப்போ எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த லாஃப்ட் அந்த அது பரன்கிறது கொஞ்சம் இன்னும் ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா அடிக்கடி யூஸ் பண்ணாத ஜாமானெல்லாம் நம்ம அங்கே போட்டு வச்சுருப்போம். அந்த பரனில் போய் அவர் என்ன செய்கிறாரு, அந்த பழைய ஜாமானத்துலெல்லாம் குறைஞ்சி பார்க்குறாரு. அது ரொம்ப இடிஞ்சு போய் இருக்கிற அந்த இடமா இருக்குது. அதுலேருந்து ஒரு மெடல் ஒன்று எடுத்துகிட்டு வர்றாரு. மெடல் எடுத்துகிட்டு போய் ஜுவல்லர் ஷாப்பில் அதை கொடுத்து அதை பணமாக மாற்றி கொண்டு வந்து அவங்க சசாங்கா சானியான் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வீட்டில் போய் கொடுத்தோடனே அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மெடல் வந்து என்ன ஆச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு, எனக்கு இந்த மெடல் வேண்டாம், இந்த பணம் வேண்டாம், எனக்கு என்னுடைய மெடல் தான் வேணும். நீ வந்து என்ன செஞ்சுட்ட, நான் வந்து கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு அந்த மெடல் வாங்கியிருக்கேன். அந்த மெடலை நீ என்ன செஞ்ச, என்கிட்ட வந்து எங்கள் அம்மா அப்பா கிட்ட கொண்டு போய் காமிச்சிட்டு தர்றேன்னு சொல்லிட்டு நீ என்ன செஞ்சுட்ட, காணா போயிடுச்சு இந்த மெடல் அப்படின்னு சொல்லி நீயே வச்சுக்கிட்ட. இது வந்து அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார், நீ வந்து என்கிட்ட இருந்து மெடலை திருடிட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் அந்த ஆதித்யா இல்லை, ஆதித்யா வந்து நான் மாறிட்டேன், காலங்கள் வந்து எல்லாத்தையும் மாற்றிடும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கொண்டு வந்து அந்த மெடலை வந்து ஆதித்யா வந்து யார்கிட்ட கொடுத்துட்றாங்க, சசாங்கா சானியார்கிட்ட கொடுத்துட்றாங்க. அவர் வந்து என்ன செஞ்சுட்டாரு, தன்னுடைய கஷ்ட காலத்திலே தன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுயமரியாதையை விட்டு கொடுக்காம அந்த மெடலை வந்து அவர் என்ன செஞ்சுட்டாரு, திரும்பவும் அந்த மெடலையும் வாங்கி வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த கதையில வந்து சத்யஜித் ரே அப்படிங்கிறவர் வந்து இந்த கதையை எழுதியிருக்காரு. சரியாப்பா, இப்போ பாடத்துக்கு போகலாம். ஆதித்யா அந்த நேரட்டர் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். ஆதித்யா அந்த நேரட்டர் பிஸ்னஸ் பார்ட்னர் they visited Aditya's village. என்ன ஒரு பிரம்மபூர். they visited Aditya's village பிரம்மபூர் after 29 years. 29 வருஷம் கழிச்சு அவங்க போய் பார்த்தாங்க. they went to Nagan uncle's villa. there they met Sasanga Saniya. Sasanga Saniya recited the poem in front of Aditya and he went away. Sasanga Saniya recited the poem by Tagore. சரியா, இது வரைக்கும் உள்ளதை பாடத்தில் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், வாசித்து பார்க்கலாம். உங்கள் புக்கு எடுத்துக்கோங்க. உங்கள் புக்கில் வந்து பாருங்கள், அட்டிக்னா என்ன சொல்லியிருக்கோம், பரன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம்,
பரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா அந்த லாப்ட்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஆதித்யா and I were returning from the site our new factory at டியோடர்கஞ்ச். டியோடர்கஞ்சுங்கிற அந்த இடத்துல இருந்து அவங்க வந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. We were driving along National Highway 40. He had reached a point the road bifurcated. Bifurcated அப்படின்னா அந்த இடத்துல ரோடு வந்து என்ன செய்யுது, ரெண்டா பிரியுது. அந்த ரெண்டா பிரியிற இடத்துக்கு பேர் என்னது, bifurcated. If we drew 10 kilometers along the road that branched off to the right, we would reach Brahmapur. அந்த ரெண்டா பிரியிற இடத்துல இருந்து ரைட் சைடு எடுத்தோம்னா அது எங்க போய் சேருது, பிரம்மபூர்ல போய் சேருது. I asked Aditya whether he was interested in revisiting the place of his birth, which he had left after he had passed the matriculation examination from the local school to continue his studies in Kolkata. கொல்கத்தால கண்டினியூ பண்றதுக்காக அவர் என்ன செஞ்சிருக்காரு, அந்த ஊரை விட்டுட்டு வந்துட்டாரு. When I left our ancestral house, ancestral house அப்படின்னா முன்னோர்களுடைய வீடு. ancestral அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்னது, முன்னோர்கள் வாழ்ந்த வீடு. 29 years ago, the house was almost 200 years old, recollected Aditya. I doubt if even the school buildings, which may have undergone many changes, will be recognizable anymore. Trying to revive old childhood memories may prove disappointing. But he said he wished to visit the tea shop of Nagan's uncle, if it still existed, and have a cup of tea there. நம்ம எங்கே போகலாம், நாகன் அங்கிள் கடையில் போய் இன்னும் அந்த கடை இருந்துச்சுன்னா அங்கே போய் நம்ம டீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து நீ என்ன செய்கிற, திரும்ப ஒரு தடவை லைட்டாக வாசிச்சு பாரு, சரியா? Aditya and I were returning from the site of our new factory at Deodarganj. We were driving along National Highway 40. We had reached a point where the road bifurcated. If we drew 10 kilometers along the road that branched off to the right, we would reach Brahmapur. I asked Aditya whether he was interested in revisiting the place of his birth, which he had left after he had passed the matriculation examination from the local school to continue his studies in Kolkata. Aditya's father had left the ancestral home and moved to Kolkata, where he had set up his own business. After his death, Aditya was looking after it, and I was his friend, business partner. It was a month of Magha, that is January, February by English calendar, the middle of winter. By my watch it was 3:30 in the afternoon. The sun was soothing on either side of the road were paddy fields. As far as the eye could see, harvest was over and there had been a good crop that year. After about 10 minutes, we came to the local school. Beyond the iron gates were playing fields and two-storied school building. We got down from the car and stood in front of the gate. I asked Aditya whether everything was still the same. He replied that everything had changed. Our school used to be one-storied and a new building has come up, which wasn't there. Were you not a good student? I asked. Yes, my position was always second, he replied. We decided go and have
We sat on 2 tin chairs. There was only one other customer sitting at the corner table, neither eating nor drinking tea, but sitting with his head bent as though he were sleeping. Addressing him as Mr. Sanyal, Nagan uncle reminded him to go home. As it was already 4 p.m., other customer would soon be coming. Addressing us, he said with a wink in his eyes, a little hard of hearing, cannot see well either, but he has no money to buy spectacles. From his reaction to this speech, I began to wonder whether Mr. Sanyal was not a little crazy as well, because suddenly he stood up, stretched himself, and raising his lean right arms and with eyes delighted, began to recite a poem by Tagore. Having recited the poem, he left the place, making the gestures of Namaste with his hands to nobody in particular. I noticed the change in Aditya's expression, and I asked him the reason for it. Without answering me, he asked Nagan uncles who the gentleman was and what he did. Nagan uncle replied, Sasanga Sanyal, what can be done? He leads a cursed life, gone crazy, I think, but has not forgotten any instant of the past. Sold his lands to get his only daughter married. He lost his wife and only son last year. Since then, he is somewhat changed, not really normal. Where does he stay? He stayed with a friend of his father, Joseph Kabiraj. Sasanga comes here, has tea and biscuits, and always remembers to pay, having an acute sense of self-respect. But how long things will remain like this, I don't know. Having paid our bill and ascertained the location of Jogas Kabiraj's house, we got into the car. Aditya was at the wheel. He expressed the wish to visit his house. So, you do want to see your house after all, I said. It has become essential to do so, Aditya replied. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் போய் பார்க்கறது அப்படின்னு சொல்கிறாரு. His nerves steamed over rough for some reason. We soon reached the house, which was surrounded by his wall. Even from the ruins, one could easily imagine how grand it must have been once upon a time. We entered the building, climbed up the stairs, and reached the attic on the second floor of the house. It was my favorite room, said Aditya. The attic has always been a favorite with children. It is in the attic that the child seems to be in the world of its own. The portion of the wall of the attic had crumbled. Crumbled அப்படின்னா நொறுங்கி போய் ரொம்ப உடஞ்சு போயிருக்கு. And through the window he had been created, we could see the sky. அங்கே எல்லாம் உடஞ்சி அதுவும் போயிருக்கனால அந்த ஓட்ட வழியை நாங்கள் வானத்தையே பார்க்க முடிஞ்சுச்சு. The part of the rice mill, the spire of the old temple. In the whole house, the attic had probably been the worst hit by wind and weather. The floor was strewn and the twigs and straw pigeon droppings. Among other things, there was a broken cricket bat, the remains of an armchair, and the wooden packing case. Aditya got on top of the packing. எங்கே போய் தேடுறாரு பார்த்தீங்களா? அந்த இதில் தெரியுதா? அவர் மேலே போய் அந்த பழசு பட்டையெல்லாம் என்ன செய்கிறாரு?
தேடிக்கிட்டே இருக்காரு. ஆதித்யா got upon the top of packing case and pushed his gun inside the ventilator, thus upsetting a sparrow nest, a part of which fell to the ground. However, he, heaving a sigh of relief when he had got what he had been looking for, என்ன தேடிக்கிட்டு இருந்தாரோ அது அவருக்கு கிடச்ச உடனே அவர் ஃபேஸில் ஒரு நிம்மதி. when I asked him what it was, அது என்ன அப்படின்னு கேட்குறேன், he said you will get to know very soon, இதை பற்றி நீ சீக்கிரமே தெரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்லிட்டாரு. we next went to the jewelers to find out the weight of the article. நாங்கள் எங்கே போனோம், இப்போ நகை அடகு வைக்கிற கடைக்கு போனோம். அங்கே அதோட வெயிட்டை தெரிஞ்சுக்கிட்டோம். the jewelers remarked that it was an antique. Our next stop was the house of Jogens Kabiraj. Though I was a little curious, I didn't ask Aditya anything. எனக்கும் எப்படி இருந்துச்சு, ரொம்ப ஆவலாக இருந்துச்சு. ஆனால் ஆதித்யாட்ட நான் இதை பற்றி எதுவுமே கேட்கல. we entered the house and went to the room where Sasanga Sanyal stayed. Sasanga uncle was busy reciting verses from Tagore. When he had finished, Aditya asked, may we come in? He turned and faced us. no one visits me. என்னை பார்க்க யாருமே வர்றதில்லை. he said an unperturbed manner. எந்த தடுமாற்றமும் unperturbed அப்படின்னா எந்த தடுமாற்றமும் இல்லாமல் சொல்கிறாரு. would you mind if we come in? come in. except for charpai, there was nothing else to sit on, so we remained standing. அங்கே உட்கார்றதுக்கு ஒன்றுமே இல்லை, அதனால் நாங்கள் நின்றுட்டே இருந்தோம். do you remember ஆதித்யா நாராயணன் சௌத்ரி? ஆதித்யா ஆஸ்க்ட் him. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஆதித்யா நாராயணன் சௌத்ரி, ஞாபகம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. of course, said the gentleman. he, the spoiled child of affluent person, affluent அப்படின்னா வெல்த்தி, பணக்காரவங்க, was a very good student but could never beat me. அப்படி இருந்தாலும் அவன் என்ன செய்ய முடியல, என்ன தோக்கடிக்கவே முடியல அவனால் அப்படின்னு சொல்கிறாரு. was very good student but could never beat me. he was extremely jealous of me. அவனுக்கு என் மேலே எப்பயுமே ரொம்ப பொறாமை. and he used to tell lies. அவன் எப்போ பார்த்தாலும் பொய் சொல்லிக்கிட்டே இருப்பான். I know, said Aditya. he then took out a pocket from the pocket, handing it over to him. it was for you from Aditya. இந்த பாக்கெட்டில் இருந்து ஒரு பொட்டானை எடுக்கிறாரு, அது அவர்கிட்ட கொடுக்குறாரு. இது ஆதித்யாகிட்ட இருந்து உங்களுக்கு காணுது. வாட் இஸ் இட்? he asked. இது என்ன அப்படின்னு கேட்குறாரு. மணி, பணம். how much money? 150 rupees. 150 ரூபா அப்படி சொல்கிறாரு. he has said that he will be happy if you accept it. நீங்கள் இதை வாங்கிக்கிட்டீங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். யார்? ஆதித்யா அப்படின்னு சொல்லி ஆதித்யா சொல்கிறாரு. ஷெல் ஐ லாஃப் ஆர்க்கிற, எனக்கு அழுகிறதா சிரிக்கிறதானே தெரியலை. ஆதித்யா ஹாஸ் கிவன் மீ மணி, எனக்கு அவன் பணம் கொடுத்தானா? ஒய் திஸ் சடன் ஜெனராசிட்டி, என்ன திடீர்னு தாராள மனசுலாம் வந்துடுச்சு. மேன் டஸ் சேஞ்ச் வித் டைம், மனுஷங்க என்ன செஞ்சுருவாங்க, காலத்துக்கு தகுந்த மாதிரி மனிதர்கள் மாறிடுவாங்க. பர்ஹாப்ஸ் ஆதித்யா இஸ் நாட் த சேம் ஆதித்யா ஆஸ் பிஃபோர், முன்னாடி இருந்த ஆதித்யா மாதிரி இல்லை, இப்போ அவங்க ரொம்பவே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அட் எ சேஞ்ச் ஐ காட் த ப்ரைஸ், he could not bear it, என்னால் பொறுத்துக்க தாங்க முடியலை அப்படின்னு சொல்கிறாரு. bear it, என்னால் பொறுத்துக்க முடியலை. he took it from me to show his father and never return it to me. நான் வாங்கின ப்ரைஸை எங்கள் அப்பாட்ட காமிச்சிட்டு தரேன்னு சொல்லிட்டு திரும்ப கொடுக்கவே இல்லை. said that there was a hole in his pocket and it fallen through it. என் பாக்கெட்டில் ஒரு ஓட்டை இருந்துச்சு, அந்த ஓட்டை வழியாக கீழே விழுந்துருச்சு அப்படின்னு அவன் என்கிட்ட போய் சொல்லிட்டான். இட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் த மெடல், இட்ஸ் யுவர்ஸ். அந்த மெடலுடைய பணம் தான் இது உங்களோட தான் அப்படின்னு சொல்லி ஆதித்யா கொடுக்குறாரு.
சசாங்கா சானியால் வாஸ் அமேஸ்டு. அமேஸ்டுன்னு ஆச்சரியப்படுறாரு. He started at Aditya and said, the price of the medal, that could not be more than 5 rupees. அது 5 ரூபாய்க்கு மேலே இல்லையே. It was a silver medal. Silver is now 30 times costlier than before. Really, I had no news of that. But Sasanga uncle looked at the 10 rupee notes in his hand and then looked at Aditya. There was completely new expression of his face. He said, Aditya, this smacks too much of charity, doesn't it? We remained silent, peering instantly at Aditya. Aditya உத்து பார்த்துட்டு சொல்கிறாங்க. Sasanga Sanyal smiled and said, I had recognized you at Nagan uncle's tea shop. By that mole on your right cheek. உன் கன்னத்தில் வலது பக்கத்தில் இருந்தா மச்சத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டேன் நீதான்னு சொல்லி ஆதித்யா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ ஐ ரெசிட் த சேம் போயம். அதனால தான் நான் ப்ரைஸ் வாங்கின அந்த போயத்தை திரும்ப நான் ஒப்பிச்சு காமிச்சேன். ஐ ஹேட் ரெசிட் ஆன் த ப்ரைஸ் கிவிங் டே on purpose so that you may remember. Then when you came to visit me, I couldn't help venting my anger on you. ஆனால் என்னால் உன் மேலே இருக்க கோபத்தை மாற்றிக்க முடியலை அப்படி சொல்லி சொல்கிறாரு. You have done the right things. Your grievance and absolutely justified. But I will happy if you accept money. அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் சொல்கிறது சரிதான், உங்கள் வருத்தம் நியாயமானது தான், அதனால் இந்த பணத்தை எப்படியாவது நீங்கள் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சசாங்கா சானியால் shook his head and said, அவர் தலையாட்டிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, நோ மணி வில் சூன் பி சென்ட். பணம் இருந்தால் சீக்கிரமாக செலவாயிரும். ஐ வுட் ஹாவ் ப்ரிஃபர் டு ஹாவ் த மெடல் இஃப் இட் வேர் பாசிபிள். அந்த மெடலை வாங்கி முடிஞ்சிச்சுன்னா அந்த மெடலையே எனக்கு திருப்பி கொடுத்துரு. ஐ வுட் ஹாவ் ஃபர்காட்டன் தட் அன்பிளசன்ட் இன்சிடெண்ட். அதுதான் என்ன செய்யும், அந்த அன்பிளசன்ட் மகிழ்ச்சி இல்லாத அந்த சம்பவத்தை மறக்க என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ த மெடல் தட் ஹேட் பீன் ஹிடன் இன் த அட்டிக் ஃபார் 29 லாங் இயர்ஸ் வாஸ் ஈவென்ச்சுவலி ரெஸ்டோர்டு டு இட்ஸ் ஓனர். 29 வருஷத்துக்கு அப்புறம் அது என்ன செஞ்சிச்சு, அது அதனுடைய உண்மையான ஓனர்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. ரஸ்டிக் அப்படின்னு
ஷாப், அவங்க ஜுவல்லர் ஷாப்புக்கு போறாங்க. அங்க வந்து என்ன செய்யறாங்க, they count the weight and weight பார்த்துட்டு அவங்க என்ன செய்யறாங்க, திரும்பவும் they